இந்த ஜென்மத்துல நாம செய்யக்கூடிய தவறுகளையும் அதையும் சரி செய்து ஒரு தாய் தவறு செய்யக்கூடிய குழந்தையை எப்படி தண்டித்து அதை நல்வழிப்படுத்துவாளோ அது போல தண்டித்து நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய அம்பிகை வாராகி. அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு அதே வராகி அம்பிகையினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அதே வராகியை ஆராதித்து கொண்டு பலர் பல தவறுகளை செய்கிறார்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா, அவர்களுக்கும் இதே பதில் தான். அவங்களுக்கும் அவ குழந்தை தானே, அந்த குழந்தை தப்பு பண்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நீங்க நினைக்காதீங்க. நல்ல வினை இருக்கிறதுனால கொஞ்ச நாள் பொறுத்து இருப்பாள். ஆனால் உரிய நேரம் வருகிற பொழுது அவர்களை தண்டித்து அவர்களை நல்வழிப்படுத்த அம்பிகை தயங்கவே மாட்டாள். நான் ஒரு உபாசகர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அம்பிகையை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு அவளுடைய பெயரையே பயன்படுத்தி கொண்டு பலர் வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்களே வாராகி தேவியை, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவளுக்கு அலங்காரங்கள் என்ற பெயரில் பல அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில் சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், பொறுமையா அவ பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்காதீங்கப்பா, அவள் உரிய நேரத்தில் அதற்குரிய தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிச்சான்னா அவங்களால தாங்கவே முடியாது. ஒருபோதும் அனாச்சாரங்களை அம்பிகை விரும்பவே மாட்டாள்.